பட்டை மிளகாய் வறுத்துக்குவோம். கடுகு மிளகு வெந்தயம்லாம் நல்லா வறுத்தாச்சு, நுணுக்கிக்கணும். இதுலேயே கொஞ்சம் பட்டை மிளகாயையும் அந்த கடுகு எல்லாத்தையும் வச்சு நல்லா நுணுக்கிட்டு வரேன். தொக்குக்கு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கணும். எல்லாத்தையும் போட்டுக்கணும். அது கூடவே நமக்கு வந்து அந்த தொக்குக்கு கொஞ்சம் புளி தேவை. எவ்வளவு புளிப்பு வேணுமோ அதை வச்சுக்க. இது நல்லா சுத்தமாக இருக்கும், அதனால புளி ஒரு பொடி நுணுக்கி எடுத்து வச்சுட்டோம். கருவேப்பிலையெல்லாம் உருவி அலசி அள்ளி வச்சிருக்கு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கிட்டு கடுகு ஒரு ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு ஒரு புளி, கடலைப்பருப்பு ஒரு புளி, நம்மளோட வேர்க்கடலை, பட்டை மிளகாய் வச்சுட்டோம்னா அழகாக ஒரு பாட்டிலில் இருக்கிறத நம்ம ஏதாவது போடணும்னா டக்குன்னு ஒரு லஞ்சு எடுத்துக்கணும்னா இதில் ஒரு ஸ்பூன் போட்டு கலரி சூப்பராக எடுத்துகிட்டு போயிடலாம். இது அப்படியே வரும். எப்படின்னா இதோட மெத்தடும் தனி மிளகாய் தூள் நுணுக்கி வச்சிருக்கேன், அரைச்சி வச்சுட்டேன். மேலே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இந்த எண்ணெயில போட்டு நல்லா வதக்கணும். இதில் நம்ம ஒரு தண்ணி ஊற்றிக்கிறோம். நுணுக்கி வச்ச பவுடரையும் போட்டுருவோம். போட்டாச்சு. ஒரு சின்ன துண்டு வெல்லம், அதில் காயம் கரைச்சி வச்சுருக்க மாதிரி நல்லா கனமாக காயம் கரைச்ச காயம். சிம்மில் போடுறதுக்கும் ஒரே ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய். சிம்மில் கணக்கு வேண்டியதான் நம்ம அப்படியே மூடி வச்சுருக்கோம். இதை அப்படியே பாட்டில் ஸ்டோர் பண்ணாங்க.